ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து என் கொல்லையை பற்றி சுற்றிக்கு பார்க்க போகிறோம். காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ பெரிய கொல்லை வேறு, நீங்களே பாருங்கள் எத்தனை இருக்குது. இங்கே பாருங்கள், தான் என் கொல்லை எவ்வளோ பெருசாக இருக்குது. நான் இப்போ தான் எல்லாத்தையும் குளித்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு வந்து இளநீ குடிச்சிட்டு அந்த இதில் இளநீ இருக்கிற இது ஜெல்லியாக மட்டும் தின்னுட்டுருக்கேன். பார்க்குறீங்களா, செம்ம ஸ்வீட்டாக இருந்துச்சு இளநீ. பார்த்தீங்களா, எப்படி சொன்னேன்ல, செம்மையாக இருக்கும் இளநீ தான். அதெல்லாம் நான் சொல்லி காமிக்கிறேன். மழை பெஞ்சனால இங்கே பாருங்க காலெலாம் எப்படி இருக்குன்னு பகுதியாக இருக்குது. அதனால் பார்த்து தான் நடக்கணும். எல்லாத்தையும் காமிக்கிறேன். எங்கள் நிறையா வந்து தென்னை மரம் தான் இருக்கும். எத்தனை தென்னை மரம், வாழை மரம் அங்கே இருக்கும், குளிக்கிற இடம் அப்படி இருக்கும். இப்போ குளிச்சுட்டு இருக்காங்க, அப்படி காமிக்கிறேன். நான்லாம் குளிச்சு முடிச்சுட்டேன். பக்கத்தில் கேணி கூட இருக்கும். அடிக்கிற வெயிலில் துணி கூட எரிஞ்சு போயிடும் போல். இப்போ கொஞ்சம் இதாக மிடில்னு நினைக்கிறேன். இங்கே பார்த்துக்கோங்க, இங்கே தான் மரம், அங்கே தான் இளநீ இருக்குது, மாங்காய் இருக்குது, எல்லாம் இங்கே தான் இருக்குது. இது பேக் கேமரா ஒர்க் ஆக முடியுது. சரி, இங்கே பாருங்கள் இளநீ, இங்கே பாருங்கள் எவ்வளோ இது, எவ்வளோ தான் இருக்குன்னு எனக்கும் தெரில, என்ன கூட முடியாது. முன்னாடி நிறையா இருந்துச்சு. என்ன ஆச்சுன்னா 2018 அப்போ ஒரு கஜா புயல் வந்துச்சுல, அப்போ இது செம்ம பெருசாக இருக்கும். அது எல்லா மரமும் கீழே வந்துச்சு. அதாவது 1000 மரம் கிட்ட இருக்கும். அது எல்லாம் கீழே வந்து இப்போ திரும்பி போட்டிருக்காங்க ஃபஸ்ட்டோட. அதுக்கப்புறம் கடலை, இதெல்லாம் கடலை தானே, பிடிச்சி பார்க்கலாம். நான் வரமாட்டேது இல்லைங்க, கடலை தான், பட் இன்னும் வரல. ஐயோ திட்டுவாங்க உடனே. இன்றைக்கி இளநியை படிக்கும் போது யாரோ எங்களோட இளநியை படிச்சுட்டாங்களா, எங்கள் ஆத்தாவுக்கு கோபம் வந்துடுச்சு. அது இது இன்றைக்கி திருவிழாக்காக ஊருக்கு வந்திருந்தேன். திருவிழா இருக்குது, அதனால் நான் திருவிழாவுக்கு போனோம் கொஞ்ச நேரத்தில். அங்கே போய் உங்களுக்கு ஒரு விலாகை போடுறேன். ஜஸ்ட் இந்த விலாக் மட்டும் பாருங்க, அவ்வளோதான். இதுக்கு மேலே ரெண்டு விலாக் எதுவும் போட சொல்கிறதுக்கு இல்லை. இதான் இது கொஞ்சம் தான் இருக்குது, முன்னாடி நிறையா இருக்கும் போல். மாங்காய் மரம் இருக்குது பாருங்க, அதான் மோட்டர். அங்கே போய் குளிக்கிறேன். என் கேணியை வேணால் உங்களுக்கு காமிக்கிறேன். பெரிய கேணி, முன்னாடி தண்ணி இருக்கும், இப்போ தண்ணி இல்லை. என் மூஞ்சி பிளராக தெரியுதுல்ல, அது வெயில் நாடு. இப்போ தெரியுதா, இப்போ ஓகேப்பா, என்ன வெயில். இங்கே பாருங்க, இதோட முடிக்கக்கூடாது, அதெல்லாம் காமிக்கணும். பட் இதான் எனக்கு பிடிச்சிருக்கு. எப்பா நான் எரிஞ்சு போயிடுறேன் கொஞ்சம் நேரத்துக்கு, மூச்சு வாங்குது. பேசியே எனக்கு நட தெரியலையா இல்லை எதுனாலேயும் தெரியல. என் கசின்ஸ்லாம் இங்கே வந்து பார்க்குறேன். ஆமாம், ஒரு விஷயம் தெரியுமா, மழை பெஞ்சா இது ஈரமாச்சுன்னா காலில் நல்லா செகதி வரும்ல, அது கொஞ்சம் காஞ்சிச்சுன்னா போதும், லைட்டாக தான் செகதி வரும். நான் பாருங்கள், எதுவும் வந்திருக்கு, இவ்வளோ தான் வந்திருக்கு. இன்னும் நிறையா வரும். ஆனால் மழை பெஞ்சோம் உடனே போயிடாதீங்க. என் ஃபேஸ் இப்போ தெரியலையா, தெரியுதா? அது அப்படியே நான் மரத்து மேலே செஞ்சு ஸ்பைடர் இருக்குங்க. இருந்தாலும் நான் இங்கே நிற்கிறேன். இது அது என்ன இதெல்லாம் இருக்கும்ல, பூச்சிலாம், அதெல்லாம் இங்கே வராது. முள் இருக்கும், பூச்சினா எங்கள்கிட்ட வராது. நாங்கள் சின்னதாக இருக்குது, இங்கெல்லாம் பூச்சி வராது. பூச்சி அங்கே வரும், பட் பாம்புலாம் வராது. பாம்புலாம் அங்கே வர வாய்ப்பு இருக்குது. ஒரு இடத்துல புஷ்ஷஸ் இருக்குது, அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ரொம்ப கிட்ட ஒரு புஷ்ஷஸ் இருக்குது. சரி, அது அங்கே வந்து இருக்காது. நான் இன்றைக்கி வீட்லேயே செப்பல் விட்டேன் என் கொல்லைக்கு. இது பேர் தான் என் கொல்லைன்னு தான் கூப்பிடுவோம், என் ஃபார்ம். ரொம்ப விஷயம் பச்சை மிளகாய் இருக்குங்க. மாம்பழம் தான் பெருசாக இருக்குது. அதுக்கப்புறம் இது வந்து என் தாத்தாவோட கூட இருக்கலாம். ஏன்னா அப்போ தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும்னு சொல்கிறேன். தெரிலங்க, நீங்களும் வீட்டில் போய் விலாக் எடுத்துடாதீங்க. நானே ரொம்ப நாள் வச்சு எங்கள் அம்மா எடுத்துட்டு எல்லாத்தையும் பர்மிஷன் கேட்டுட்டு தான் விலாக் எடுத்துக்கிறேன். இந்த வயசில் கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம், நடந்துகிட்டே இருக்க முடியல. அப்போ
உங்களுக்கு இது மாதிரி கார்டு இருந்தால் ஒரே ஒரு இது மட்டும் எடுத்து உங்களோட அது லிங்க்கை மட்டும் கமெண்டில் அனுப்பிச்சி விடுங்க, நானும் பார்க்குறேன் உங்கள் கார்டனை. இது வந்து எடையாத்தி, அதாவது பட்டுக்கோட்டை கிட்டே இருக்குது. எல்லாரும் அந்தளவுக்கு ஃபேமஸான ஊரெலாம் கிடையாது, பட்டுக்கோட்டை ஃபேமஸான ஊர். பக்கத்தில் இருக்கிறதுனால இத்தோண்டு எங்களுக்கு தான் தெரியும். இந்த ஊர் அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இதுதான் என் ஊர். அதாவது இதில் பாதி இது எனக்கு தான், எனக்கும் என் தம்பி ஜெய்க்கும். இன்னொன்று வந்து மகிழன், அவன் என் கசின். அவன் அப்போ அவன் என் வீட்டில் தான் இருப்பான். அவன் வந்து என் ஃபேஸ் தெரியல, வெயிட் பண்ணி ஓடுறான். ஐயோ வெயில் வருது, வெயிலே நிற்க முடியல. இப்போ தெரியுதா? அவன் வந்து டார்ஜிலிங் கிட்டே போயிருக்கான், ஏதோ செங்கியோ ஏதோ அந்த ஊர் தெரில. டார்ஜிலிங்கில் நீங்கள் போயிருக்கீங்களா கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் உங்களுக்கு இது மாதிரி கொலை பிடிக்குமா? குளிக்க ஜாலியாக இருக்கும். அங்கே நிழல் இருக்கும், அங்கே தான் என் ஃபேமிலி இருக்காங்க. இப்போ நான் எங்கள் சைடு வந்து விளாக் எடுத்துகிட்ருக்கேன். உங்களுக்கு இது மாதிரி நிறையா விளாக் எடுத்து காமிக்கிறேன். சாரிங்க, அதான் அவ்வளோ இடம் இருக்குங்க. அது மாதிரி ஒரு 19 நினைக்கிறேன், 20 கூட இருக்கும். அவ்வளோ கொலை இந்த இடத்துல இருக்கும். எங்கள் தாத்தா இறந்துட்டாரு. எங்கள் அப்பா காலேஜ் படிக்கும்போது எங்கள் அப்பா தான் எல்லோரும் படிக்க வச்சது. இந்த கொலையை விற்றுட்டு திரும்பி எடுத்துகிட்டு வந்தார் 3 crores. அதாவது 1 crore 50 lakhs எனக்கு, இன்னொரு 1 crore 50 lakhs மகிழனுக்கு நினைக்கிறேன். எனக்கும் என் தம்பிக்கும் ஒன்று, மகிழனுக்கும் ஒன்று. ஏன்னா மகிழினி போயிடுவா. அவனோட தங்கச்சி பூஜா அவளும் இங்கே தான் இருக்கா. மற்றதெல்லாம் சஞ்சய், சஞ்சய், மித்ரன், அதுக்கப்புறம் கோகுலண்ணா, கோபிகாக்கா, தீபிகாக்கா, அவங்களாம் என் அத்தை. 2 அத்தை இப்போ பசங்க பண்ணுங்க. அதனால அவங்களுக்கு கிடைக்காது. நான் அத்தைல பொண்ணுக்கு நான் கொடுக்க மாட்டாங்க. அதான் சரி. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு விலாக் வந்து நான் இன்றைக்கே போடுவேன்னு நினைக்கிறேன். நாளைக்கு கூட போடுவேன், தெரில. ஆனால் எப்படியாச்சும் இந்த ஊரை பார்த்து சொல்லிடுவேன். என் தம்பியை பார்க்குறீங்களா? அவன் என்ன பண்ணுறான்னு பார்க்கலாம். செகதிக்குள்ளே என்னோடனே எப்படி இருக்காது உற்சாக போகலாம் பாருங்க. செகதிக்குள்ளே வந்து இங்கே பாருங்க. ஸோ அப்போ நம்ம தம்பி கூட வந்துட்டோம். ஃபோட்டோ எடுக்கிறேன் நான். என் பேரான கிண்டல் பண்ணுறேன் என் தம்பியை. சரி, இது சின்ன மனம் என்ன மனம்னு தெரியல. இதுவும் அந்த மரம்னா கமெண்ட் பண்ணுங்கள் என்ன மரம்னு. அதே மரம்னா ரெட் கலர் ஹார்ட்டு, இல்லை இது என்ன மரம்னா ரெட் கலர் ஹார்ட்டு, இல்லைனா ஒயிட் கலர் ஹார்ட்டு. மோட்டர் ஆன் பண்ண போகிறோம். எங்களோட மோட்டர் காமிக்கிட்டா எலக்ட்ரிசிட்டிக்கு பார்த்தீங்களா? இந்த க்ரீன் கலர் கூட ஆயிரும். அதுக்கப்புறம் இது இழுத்து விடணும், இந்த பட்டன் அமுக்கணும், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இங்கேருந்து தண்ணி வரும். வெயிட் பண்ணுங்க. அங்கே இது கொட்ட ஆரம்பிச்சிச்சு. என்னோட போர் செட் அதுலேருந்து தண்ணி வரும். இதில் போயிட்டீங்கன்னா கல்லுலாம் அங்கே இருக்கும். அங்கே போனால் செகதியாக இருக்கும். நான் போகல. இதான் எங்கள் இதில் இந்த இடத்துல சில பேருக்கு ஆற்று தண்ணி வர்றதில்ல, வெயில் காலம்லாம் எங்கள் இதெல்லாம் குளிப்பாங்க. எங்கள் போர் செட்லாம் அதான் அவங்க குளிச்சுட்டு இருக்காங்க. குளிச்சு போனதுக்கப்புறம் ஃபுல்லாக காமிக்கிறேன். அப்பா முடியல சாமி. வேட்டி கட்டினா வேட்டி எடிஞ்சு பறந்துருக்கும் போல. யாருமே அசிங்கமாயிருப்பேன். கருவமாக நடந்திருக்கும் போல. கால் கழுவிட்டோட நான் கால் கழுவிட்டு இன்றைக்கி என்னோடய வீடியோவுக்கு எண்டு வந்தாச்சு. நம்ம இப்போ போகலாம். பாய் சொல்லு. பாய்.